நம்ம வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி செய்ய போறோம். ஆல்ரெடி வந்து எனக்கு மைக் வாங்குங்கக்கா, நீங்க பேசுறது கேட்கலன்னு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ஆனா வந்துட்டு மைக் வாங்க வாங்குவோம் சீக்கிரம். வந்து சப்பாத்தி பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், ஓகேவா, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உப்பு போட மறந்துடுவீங்க. அது மட்டும் உப்பு போட்டுக்கணும். சரியா? உப்பு போட்டுட்டு சப்பாத்தி மாவு பிசையறதுல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பதம் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த விட்டு விட்டு தண்ணி பிசைறது, விட்டு விட்டு தண்ணி விடுறது, இப்படிலாம் விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்து கட்டிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் வந்து இவ்வளவு மாவு, பாஸ்தா மாவு இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுல வந்து கரெக்டா 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஊத்த போறேன். சோ இந்த கப்ல நான் வந்து 2 தான் ஊத்திக்கிறேன். சரியா? இன்னும் கொஞ்சம் கூட ஊத்துறேன். இது போதும். இது போதும். நீங்க பிசைஞ்சு எடுக்கும்போது கட்டியா கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் தண்ணியே ஊத்தக்கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி நீங்க ஆட் பண்ண கூடாது. இதுலயே ஃபுல்லா மாவு பிசைஞ்சிடும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக் கூடாது. இதுவெல்லாம் வரும். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து புஷ் பண்ணி அதை மிக்ஸ் பண்றீங்களோ சப்பாத்தி அவ்வளவுக்கு அவ்வளவு சாஃப்டியா வரும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு சப்பாத்தி. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்கன்னா ஆயில் ரொம்ப லைட்டா இவ்வளோ ஆயில் எடுத்து தண்ணி சாப்பிட்டு, ஏன்னா வந்துட்டு அதுக்கு மேல எப்படி இருக்கும்னா, பாலுக்கு நீங்க கேட்ட நேரம் போல இருக்குது, எப்போ ஊத்த போறோம் தெரியல. சோ வந்துட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி வந்து லைக் ஸ்பிரிங்கிளா இருக்கும். அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் ஆயில் எடுத்து போட்டுட்டு யூ ஹாவ் டு மேஷ் தட். நல்லா பிசைஞ்சோம்னா சூப்பரா நம்ம இப்ப நல்லா கிட்ட வந்து அடிச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு பார்த்தீங்களா? இப்ப வந்து நம்மளோட சாஃப்டியான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோடைய சாஃப்டா இருக்கும். 15 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. அப்படியே ஒரு டப்பி மூடிட்டு லைட்டா மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சுட்டோம். 15 மினிட்ஸ் கண்டிப்பா ஊறணும். அப்பதான் நீங்க இழுக்கும் போது நல்லா சாஃப்டியா வரும். சோ இப்ப நம்ம தொட்டுக்க செய்வேன். ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்லாட்டு சட்னி தான் அரைக்க போறோம். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா, நான் வந்து இதை ரீ பண்ணல ஏன்னா அது எல்லாமே புதுசா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ரிவீல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த vlogs பார்க்கலாம். ஸோ நான் எடுத்து எத்தனை மிளகா எடுத்திருக்கேன்? 1 2 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணி போறோம். பொட்டுக்கடலை வந்து லைக் ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து புளி. புளி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு ஏன்னா காரம் வைக்கணும். இப்போ புளி வந்து நீங்க எல்லா சட்னிலையும் ஆட் பண்ணலாம் எக்ஸப்ட் சட்னி வந்து தேங்காய் சட்னி. ஸோ இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும். போட்டுட்டு மல்லாட்டைய தோல் உரிச்சு எடுத்துக்குவோம். சில பேர் வந்து பச்சையை வாங்கி வறுப்பாங்க. நமக்கு அதெல்லாம் டைம் கிடையாது. வாங்கி தேங்கெல்லாம் உரிச்சு வெயில வந்துட்டு நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். அரிச்ச அப்புறம் தேவைன்னா திரும்ப ஆட் பண்ணலாம். மிஸ் அடிதான் அவனை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து தாளிக்கு போகிறோம். எங்க வீட்டுல வந்து நல்லா இருக்கிறாங்க. நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுது. வாங்க இப்ப வந்து சப்பாத்தி ஊட்டலாம்.
ஊற்றிக்கணும். நம்ம யூஸ் பண்ற பொருள்லாம் இப்ப பழசாக கருப்பு பிடிக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம அதை தூக்கி போட்டு நம்ம வச்சிருக்கணும். அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய ஆயில் அதுலயே ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஆயில் ஊத்துற மாதிரி தேவைப்படாது, பட் லைட்டா மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தேவைப்படும். ஸோ நான் வச்சுட்டேன். அதனால யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எவ்வளோ ஊற்றிருக்கேனோ அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லைட்டா சும்மா வரட்டி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அப்படிங்களா? இப்போ நீங்க இன்னும் சாஃப்டா கொழுக்கு நமக்கு தேவையான சப்பாத்தி கிடைச்சாச்சு. அந்த பிறகு எனக்கு டிப்ளோமாவும் முடிச்சு சொன்னோம். ஸ்வீட் ஆஃப் ஸோ சுகர் இன் இட். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும். கரெக்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ வாட் வி டன் இதுதான்.